ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஸ்க் அட்வைசர் கிடையாது. அதே போல் எந்த ஸ்டாக் ப்ரொமோஷனும் இந்த சேனலில் நாங்கள் பண்ண மாட்டோம். ஓகே, ஃபைன். டேரெக்டாக டாப்பிக்கில் போயிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கிளாஸஸ் அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த பேட்ச் எப்போனா நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு ஏப்ரல் 11 ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்னிங் 7லேருந்து 8 வரைக்கும், நைட்டு 8லேருந்து 9 இருக்கும். எந்த செஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ரெக்கார்டர் செஷனுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா கிளாஸஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் ரெக்கார்டர் செஷன் பார்த்து நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, இந்த கோர்ஸில் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் டாபிக். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஓகே ஃபைன். டேரெக்டாக டாப்பிக்கில் போயிடலாம். இப்போ நீங்க நிஃப்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிஃப்டி வந்து எக்ஸாக்டா நமக்கு ஒரு நேத்து கொடுத்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டா ஃபால் ஆயிருக்கும். நேத்து கொடுத்த லெவல் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 22,543 என்ற ரேஞ்சில் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கும். ஆனா இன்னைக்கு மார்க்கெட் வந்து பெருசா சைட்வேஸ் போயிடுச்சு. இன்னைக்கு நான் வந்து ஒரு 1100 சம்திங் நான் இன்னைக்கு லாஸ் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு லாஸ் தான். என்னன்னா பேங்க் நிஃப்டி டிபெண்ட் பண்ணிட்டு என் மார்க்கெட் வந்து இந்த லோ வரைக்கும் ஃபாலோ ஆகும் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த மார்க்கெட் ஃபாலோ. ஆனால் என்னோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு இன்னைக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட் தான். நாளைக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட வியூ வந்து ஃபாலோ ஆக தான் பாசிபிள் இருக்கு. எதுக்கு மேலே போச்சுன்னா என்னோட வியூ நான் வந்து கால் ஆப்ஷன் சைடில் போவோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து 48,654 மார்க்கெட் வந்து பிரேக் ஆகுதுன்னா என்னோட வியூ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் சைடில் என்னோட வியூ இருக்கும். இந்த ரேஞ்ச் ஏன்னா மார்க்கெட்ல இதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ல நிறைய டைம் ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்ல. இப்போ பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்திருந்தாலும் ப்ரீவியஸோட ஹை நமக்கு பிரேக் அவுட் ஆனா மட்டும்தான் அது வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட். அது இல்லைன்னா பிரேக் அவுட் கிடையாது. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, தெரியலனா லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்குன்னா ப்ரீவியஸோட ஹை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸோட ஹை நமக்கு கட் பண்ணி நமக்கு டே டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் வச்சதுனா தான் அப்படின்னு. இப்போ என்ன மெயின் கன்ஃபர்மேஷனா நமக்கு இந்த ரேஞ்சில் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட்ல க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா, அது வந்து பர்ஃபெக்டான கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இப்போ அப்கமிங் டேஸ்லயும் இது ரேஞ்ச் நமக்கு டிராவல் ஆகுது. என்னோட வியூ மேபி நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து 48,600 கிட்ட போகுதுனால என்னோட வியூ செல்லிங்ல தான் இருக்கும். இது ஒன் டே டைம் ஃப்ரேம்ல எனக்கு மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சதான் என்னோட வியூ வந்து அப்டென்ல இருக்கும். ஆனா ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு லைட்டா அப்டென் மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா, ஆனா பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனாதான் நம்ம ஜஸ்ட் ஒரு ஹோப்ல எல்லாம் போய் ட்ரேட் எடுக்க முடியாது. நமக்கு மெயின் கன்ஃபர்மேஷன் என்ன, இந்த பேட்டர்ன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ற பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். மெயின் கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் போகணும். இந்த பாயிண்ட் நமக்கு கட் ஆகட்டும். ஓகேங்களா, அந்த பாயிண்ட் நமக்கு 40 நல்ல நோட் பண்ணிக்கோங்க. 48,650 நமக்கு ஆல்மோஸ்ட் 10 to 20 பாயிண்ட்ஸ் பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. இந்த பாயிண்ட்ல நமக்கு ரிஜெக்ஷன் எடுத்தோம்னா பாசிபிள் இருக்கு. இன்னைக்கு 48,000 இப்போ நீங்க ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபியூச்சர் சார்ட்ல 48,500 ஓஏ டேட்டா ரெசிஸ்ட். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் நல்லா மூவ் ஆயிருக்கும். ஆனா நமக்கு ஓஏ டேட்டா ரிஜெக்ஷன் வந்து 48,500 அதிகமா இருந்தது. அதெல்லாம் மார்க்கெட் வந்து அப்டென் போக முடியல. டவுன் ட்ரெண்ட்லயும் பாத்தீங்கன்னா நியர்பை இருந்தது. ஓகேங்களா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 48,500லயும் நமக்கு டபுள் சைடுமே வால்யூம்ஸ் அதிகமா இருக்கு. அப்படின்னும் போது சைட் வேஸ் தான் பாசிபிள். மார்னிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆனா ஒன் சைட் சேஞ்ச் ஆகும்னு நான் பார்த்துருந்தேன், சேஞ்ச் ஆகல. ஓகேங்களா, ஃபைன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கணும். இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த வியூல வருதுன்னா நம்ம கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். நாளைக்கு 48,161 150 48,161 ஆர் 160 ரேஞ்சில் மார்க்கெட் வந்து டச் பண்ணுதுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து அப்டென் லைக் மார்க்கெட் வந்து நமக்கு அப்டென்ல போக பாசிபிள் இருக்கு. இல்ல நமக்கு நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆயிட்டு நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் கண்டிப்பா நாளைக்கு அப்டென்ல தான் போகும். இல்ல நாளைக்கு ஓப்பன் இப்போ கிஃப்ட் நிஃப்டி கரண்ட் வியூல நீங்க கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு பிளஸ்ல தான் இருக்கு. 22,050ல முடிஞ்சிருக்குங்களா நம்ம இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. 22,589ல முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ எவ்வளோ 515ங்களா? ஓகே, ஆல்மோஸ்ட் இதுமே நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 22,632 நமக்கு இப்போ செக் பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு 4:00 தான் ஆகுது. 4:45 தான் ஆகுது. நாளைக்கு மார்னிங் 8:30க்கு செக் பண்ணுங்க. இப்போ நேத்துமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா நீங்க 8:30க்கு செக் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். இப்ப சொல்ற லெவல்ஸ் வச்சு நீங்க நாளைக்கு வந்து 8:30க்கு இப்ப பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகே, சேம். இப்ப நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, நாளைக்கு இங்கவே ஓப்பன், ஏன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணல. இன்னும் கேப்பை ஃபில் பண்ண பாசிபிள் அதிகம். இந்த கேப்பை ஃபில் பண்ணாதான் நம்ம அப் ட்ரெண்டுக்கே மார்க்கெட் போகும். இப்ப இங்கவே போதுன்னு வச்சுக்கோங்க, ட்ரேட் தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. கால் ஆப்ஷன் சைட்லாம் எடுத்துறாதீங்க. ஏன்னா நமக்கு ட்ராப் ஆக பாசிபிள். இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் போகுதுன்னா என்னோட வியூ மார்க்கெட்ல கால் ஆப்ஷன் சைட்ல தான் இருக்கும். இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து மார்க்கெட் நாளைக்கு ரெக்கவரி ஆகுதுன்னா இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரேஞ்ச்ல திருப்பி மார்க்கெட் ஹை போகும்.
திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து அப்ல போகும். இந்த ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா, ரெக்கவரி ஆகாம மார்க்கெட் நல்லா மேல போயிட்டுன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. அது சேஃபா பார்த்துக்கலாம். இதான் நாளையோட லெவல்ஸ் ஓகேங்களா. இப்போ நாளையோட லெவல்ஸ் இந்த சப்போர்ட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் நாளைக்கு ஜோன். நாளைக்கு மொத்தம் நமக்கு 3 லெவல்ஸ் இருக்கு ஓகேங்களா. ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48,661 ஓகேங்களா. 650, 661 ஆல்மோஸ்ட் நியர்பை தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்டா இருக்கிற சப்போர்ட் ஏரியா குரூஷியலா ரியாக்ட் ஆகும் மார்க்கெட்ல. இன்கேஸ் கேப் டவுன்னா ரெசிஸ்டன்டா கேப்பா ஃபில் பண்ணும். 48,343 வந்து பார்த்தா நமக்கு மார்க்கெட்ல நாளைக்கு வந்து நியூட்ரலா ஓப்பன் ஆகுனா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்கேருந்து நமக்கு அப்படின்னு போனா வெயிட் பண்ணி இங்க புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதுன்னா. இல்ல இங்க ஓப்பன் ஆகுனா இங்க இருந்து நம்ம கால் ஆப்ஷன் சைட்ல ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. அதான் நாளைக்கு லெவல்ஸ். கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஜோன்ல ஈஸியா இருந்தது. ஏன்னா நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நியர்பைல இருக்கும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா இந்த ஜோன்ல கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. லாட் சைஸ் கம்மியா யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. இன்னைக்குமே நான் லாட் சைஸ் நான் கம்மியா தான் யூஸ் பண்ணிப்பேன். 60 குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணிப்பேன். ரெகுலரா 90 யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு நான் 60 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 48,172ன்ற ஜோன் குரூஷியலா ரியாக்ட் ஆகும். இப்ப இங்க வருதுன்னா, மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் சைட்ல கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா, இந்த கேப்ப ஃபில் பண்ணல. இப்போ ஃபில் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் இப்போ என்ன சினாரியோ என்னன்னா, மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு ஸ்லோவா கேப்ப ஃபில் பண்ணுதுன்னா, திருப்பி மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகும். சரிங்களா? இந்த ரேஞ்ச்ல இருந்து. இப்ப இது வந்து நாளைக்கு ரியாக்ட் ஆகும். 48,000 நமக்கு டேட்டா நமக்கு நாளைக்கு அதிகமா இருக்கான்னு பாருங்க, ஒய் டேட்டால. மார்க்கெட் டச் பண்ணும்போது ஒய் டேட்டாவோட கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதான் நமக்கு இந்த அப்படியே சைட்ல இந்த லெவல்ஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? 48,000 இப்போ 3 லெவல்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த லெவலையும் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு 48,650 ரேஞ்ச், 48,343 ரேஞ்ச், அகைன் 48,161 ரேஞ்ச், அகைன் 47,000 855 ஓகேங்களா. அந்த 4 லெவல் நாளைக்கு க்ரூஷியலா ரியாக்ட் ஆகும். மார்க்கெட்டுக்கு எதுவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வச்சு நம்ம கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது நிஃப்டியோட லெவல் ஓகேங்களா. நிஃப்டி வந்து இந்த ரேஞ்ச பிரேக் அவுட் குடுத்துருக்கும். சரிங்களா. ஆனா இதுல என்னன்னா, இந்த ஹைய பிரேக் அவுட் குடுத்தா தான் நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டா போகும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப மார்க்கெட் ரெக்கவரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹை இந்த கேப்ப ஃபில் பண்ணுது. நமக்கு இந்த நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். இந்த கேப்ப ஃபில் ஆகும், ஃபில் ஆகும். ஆனா ஃபில் ஆகல. இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த கேப்ப ஃபில் பண்ணதுல. இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 130 பாயிண்ட்ஸ். பெரிய பாயிண்ட்ஸ் கிடையாது. 130 பாயிண்ட்ஸ். இந்த லோ டூ ஹைன்னும்போது நமக்கு இதுவும் பெருசா இல்ல. 240 பாயிண்ட்ஸ் தான். 240 பாயிண்ட்ஸ்க்கு மேல மார்க்கெட் போயிட்டு க்ளோஸ் வைக்குதுன்னா, அங்கேயுமே ஒரு சின்ன ட்ராப் ஒண்ணு இருக்கு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இப்ப இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்கு. நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்ட பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும். அது வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகாது. அப் ட்ரெண்ட் போயிட்டு க்ளோஸ் வச்சுன்னா திருப்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடும். ஓகேங்களா ஃபைன். இது இது குரூஷியலா ரியாக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகுங்களா. இப்ப நமக்கு இன்னொரு டவுட் இருக்கும். ப்ரோ லெவல்ஸ் நம்ம டெய்லியுமே டிரா பண்ணணுமா? இல்லன்னா நமக்கு எப்பப்பலாம் லெவல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்? இன்னொன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு கரண்டா இருக்கு. இப்போ இந்த ஜோன்ல வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆனா நம்ம எந்த லெவல்ஸும் டிரா பண்ணணும்னா யூஸ் பண்ண லெவல்ஸ் இப்ப லாஸ்ட் 2 வீக்ஸா இதே லெவல்ஸா உங்களுக்கு குடுத்துட்டு இருப்பேன். இதே மாரி தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இன்னைக்கு கூட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைல இருந்து ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தேன். 22,547 வந்து ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, அங்கருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 70% ஃபால் ஆயிடுச்சு. இப்ப இதுவுமே பாருங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மேபி இதுக்கு மேல மார்க்கெட் போகுதுன்னா, அப்ப இருக்கிற 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி, அப்ப சின்ன சின்ன ரிவர்ஸ் எல்லாமே டிரா பண்ணணும். இதுவரைக்குமே நம்ம லெவல்ஸ டிரா பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஆல்ரெடி லெவல்ஸ் இருக்கு. இப்போ நீங்க லோ டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி, இங்க நமக்கு என்ன ரிஜெக்ஷன் என்ன குடுத்துருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன ரிஜெக்ஷனா குடுத்துருக்கான்னு பார்த்துட்டு, இந்த ஜோன் நம்ம எக்ஸ்டெண்ட் வேணா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதான் வேற எந்த லெவல்ஸும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். மார்க்கெட் வந்து நமக்கு அப் சைடோ, டவுன் சைடோ புதுசா போகுது, ஃப்ரெஷ்ஷா போகுதுன்னா, அப்ப நம்ம லெவல்ஸ டிரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நமக்கு பெருசா அப்டின்னு போன ரீசன் என்னன்னா, இன்னைக்கு பேங்கிங் செக்டர் பார்த்தீங்களா, ஐசிஐசி நல்லா மூவ் ஆயிருந்தது. ஓகேங்களா. ஐசிஐசி ஆனா ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி நல்லா ரிட்டர்ன்ஸ் குடுத்திருந்தான்னா, இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எங்கேயோ போயிருக்கும். ஹெச்டிஎஃப்சி நமக்கு நியூட்ரல்ல முடிச்சுட்டாங்க இன்னைக்கு. இப்ப ஐசிஐசி நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி பெரிய அளவுக்கு ஒரு 1.5% ரிட்டர்ன்ஸ் குடுத்தது. அதுவும் ரிஜெக்ஷன்ல இருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கும் நியர்பை ரிஜெக்ஷன்ல தான் இருக்கு. இப்ப ஐசிஐசி பார்க்கலாம். ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு ரிஜெக்ஷன் இந்த ரேஞ்ச் தெரியுங்களா? இந்த ரிஜெக்ஷன்ல தான் இருக்கு. இது என்ன ரிஜெக்ஷன்னா, ப்ரீவியஸா நடந்த ஹையோட ரிஜெக்ஷன் ஓகேங்களா? இப்ப என்னோட வியூ என்னன்னா 1277 வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து போயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்.
ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஸ்டாக்ல இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பிரேக் அவுட் ரீடெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ரேஞ்ச் அகைன் ஹை இங்கருந்து நமக்கு ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இதுவுமே நமக்கு ரிஜெக்ஷன் ஜோன்ல தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு மார்க்கெட் அப்ட்ரெண்ட் போகணும், நாளைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. மேபி டிராப் ஆக பாசிபிள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பேட்டர்னுக்குள்ள போன இந்த பேட்டர்ன் கட் ஆச்சா தான் அப்ட்ரெண்ட்ல போகும். அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சிஸ் பேங்க்குமே நமக்கு நியர்பை ரெசிஸ்டன்ட்ல தான் இருந்தது. ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஹையர் டைம் ஃப்ரேம் ஷோ பண்றேன். ஹையர் டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணா தெரியும். இப்ப ஆக்சிஸ் பேங்க்குமே நமக்கு ஓவரால் பேட்டர்ன் பிரேக்கர் ரீடெஸ்ட் ஜோன்ல தான் இருக்கு. இதுவுமே நமக்கு அப்கமிங் வியூல பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆக பாசிபிள் ரொம்ப அதிகமா இருக்கு. தெரியுங்களா? இது நமக்கு ரிஜெக்ஷன் ஜோன். ஓகேங்களா? இப்ப என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு லோ அகைன் ஹை சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் ஹை இப்ப பிரேக் அவுட் இது வந்து ரீடெஸ்ட்டா ஆக்ட் ஆகும். இங்க இருந்து திருப்பி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு இதோ ரெசிஸ்டன்ட்ல இருக்கு. நமக்கு ஐசிஐசி பேங்க் ரெசிஸ்டன்ட்ல இருக்கு. இப்போ ஹெச்டிஎஃப்சி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமே. ஹெச்டிஎஃப்சி எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நீங்க அ அப்பப்ப இன்னைக்கு அனலைசிஸ் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் வியூல இருக்கும்போது அனலைசிஸ் பண்ணா தான் தெரியும். ஹெச்டிஎஃப்சி இப்போதைக்கு பிரேக் அவுட் கொடுக்க பாசிபிள் ரொம்ப கம்மி. நியர்பை இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரிஜெக்ஷனுங்களா? இங்கேயுமே நமக்கு ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன். நெறைய ரிஜெக்ஷன் இருக்கு. இத தாண்டி போகுமானா டவுட் தான். பார்க்கலாம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. ஆல்மோஸ்ட் நமக்கு பேங்க் நிஃப்டியுமே நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன். வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஹை நம்ம பேங்க் நிஃப்டி இந்த ஹைக்கு மேல போகுதுன்னா மட்டும் தான் நமக்கு அப் ட்ரெண்ட்ல போகும். ஆல்மோஸ்ட் இங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஹைக்கு 48,558 இதுக்கு மேல கிராஸ் ஆகணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்னன்னா இந்த ஹை வந்து நாளைக்கு ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகும். நாளைக்கு நோட் பண்ணிக்கோங்க. இது பெரிய ரிஜெக்ஷன் கிடையாது. அப்பப்போ ஒரு 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 30, 40 பாயிண்ட்ஸ், 50, 80 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்ச் ரிஜெக்ஷன் ஆகும். பெரிய அளவுக்கு குரூஷியலா ரிவர்சல் ஆகாது. ஓகேங்களா? ரிஜெக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸ்கேல்பிங் பண்றவங்க எல்லாமே இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கேல்பிங் பண்ணும்போது இங்க எடுப்பீங்க. இது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படின்னும்போது இந்த ரேஞ்சில் ரிஜெக்ஷன் எடுத்து மார்க்கெட் ஃபால் ஆகும். இப்ப இந்த ஃபால் ஆயிட்டு திருப்பி ரெக்கவரி ஆகுது பார்த்தீங்களா? அங்க வேணா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ரியாக்ட் ஆகும். அதோட லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 48,458 ஓகேங்களா? இதான் நாளைக்கான லெவல்ஸ். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ட்டு. இப்ப நிஃப்டியுமே சேம் கான்செப்ட் தான். நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு 22,545 பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் அப்ட்ரெண்ட் போகும். அதுவும் நமக்கு ப்ராப்பர் அப்ட்ரெண்ட் கிடையாது. இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கான அப்ட்ரெண்ட். இப்போ இங்க பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 22,615 ரிஜெக்ஷன். அதுக்கப்புறம் நமக்கு என்னன்னா அகைன் 22,757 தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ட்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ட்ரெண்ட் டிபெண்ட் பண்ணி ட்ரேட் எடுங்க. ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போகாதீங்க. மார்க்கெட் வந்து நாளைக்கு அப் ட்ரெண்ட் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, லைக் லோவர் வச்சு கால் ஆப்ஷன் சைடுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. லோவர் வச்சு கால் ஆப்ஷன் சைடுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்க நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்னா லோவர் வச்சு கால் ஆப்ஷன் சைடுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. புட் ஆப்ஷன் சைடுல அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் தான் முக்கியம். ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போகாதீங்க. நிறைய லாசஸ் வரும். ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி இப்ப நிறைய நான் எல்லாமே ட்ரெண்ட் நான் ஃபாலோ பண்ணி தான் சொல்லிப்பேன். லாஸ்ட் ஒரு நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு 20 டேஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 20 to 25 டேஸ் இருக்கும். நான் எல்லா ட்ரேடுமே ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போக சொல்லியிருக்க மாட்டேன். ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி தான் போக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி போங்க. ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ட்ரேட் நீங்க எடுத்த ட்ரேட் தப்பாவே கூட இருக்கட்டும். ஸ்டாப் லாஸ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்றது நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ப்ராஃபிட் குடுக்கும். ஓகேங்களா? 1 ஆர் 2 டேஸ் ப்ராஃபிட் குடுக்கும். என்டையரா ஒரே ட்ரேட்ல லாஸ் பண்ணிடுவீங்க. எடுத்த ப்ராஃபிட் எல்லாமே லாஸ் பண்ணுவீங்க. என்டையர் கேபிட்டல் லூஸ் பண்ணிடுவீங்க. டிசிப்ளினா பண்ணா மட்டும் தான் ட்ரேடிங்ல ஈஸியான ப்ராஃபிட் பண்ண முடியும். கொஞ்சம் சேஃபா பண்ணுங்க. அண்ட் ஏப்ரல் 11 நம்ம கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுல யாருன்னா வில்லிங் இருக்குன்னா, அதுல வந்து பேசிக்ஸ் டூ அட்வான்ஸ் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் வரைக்குமே கவர் ஆகும். வில்லிங் இருக்குன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் குடுத்துட்டு பாருங்க. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.